மறைந்த பழங்குடியின ஓவியர் கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது மனைவி சுசீலா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அவர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். அவர் தாத்தா கிட்ட 3000 வருஷத்துலேருந்து அவர் பண்ண பெயிண்டிங்லேருந்து எங்கள் வீட்டுக்காரர் அவர்கிட்ட தாத்தா கிட்ட கற்றுக்கிட்டு அவர் பெயிண்டிங் பண்ணிட்டு வராரு. இயற்கை பெயிண்டிங் தான். செவுத்துல வரைஞ்சிட்டு அப்புறம் வெள்ளை துணிகளில் வரைஞ்சி அந்த மாதிரி தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆழம் விழுது எடுத்து அந்த ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் தான் வரைஞ்சிட்டு இருந்தார். அப்போது பெயிண்டிங்ஸ் எல்லாம் இயற்கை பெயிண்டிங், மரத்துலேருந்து பால் எடுப்போம், வேங்க மரம்னு சொல்லி அந்த மரத்துலேருந்து பால் எடுத்து ஒரு 7 கலரு வரும், அதில் பிரித்து எடுத்து பண்ணுவார். கருப்பு கலருக்கு கரிமரம் அப்படின்னு அந்த மரம் பேர். அந்த கரிமரத்துலேருந்து அந்த பட்டையை எடுத்து அரைச்சி கருப்பு கலருக்கு எடுத்து யூஸ் பண்ணுவார். கட்டைகிடா அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடியிலேருந்து இலையை பறித்து அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து க்ரீன் கலருக்கு யூஸ் பண்ணிட்டு வராரு. அவருக்கு இப்போ பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க, கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அவர் இப்போ உயிரோடு இல்லை, இறந்து போய் 8 மாதம் ஆகுது. வேலைக்கு போனார், வெளியில் வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போன இடத்துல அட்டாக் இறந்து போயிட்டார். இப்போது அந்த விருது கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. சிற்பக்கலையை நேசித்து உழைத்ததற்கு உரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பத்மஸ்ரீ விருது பெற்ற சேலத்தைச் சேர்ந்த சிற்ப கலைஞர் ராஜா ஸ்தபதி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இந்த சிற்பக்கலை துறையில் முறைப்படி தமிழக அரசு குருகுலம் மூலமாக 3 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின் அடிப்படையில் இதனை முறையாக செஞ்சிட்டு வரும் பட்சத்தில் இந்த பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைச்சிருக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறேன். இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் நான் வழிபடக்கூடிய தெய்வம்தான் எனக்கு முதல் காரணமாக நான் எடுத்துக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம் வாங்க, எனக்கு தெய்வத்தை செய்கிற தொழிலே இறைவன் கொடுத்துருக்கான். அதை நிறைவாக செஞ்சிட்டு வரேன். அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக தான் இந்த பத்மஸ்ரீ விருதை நான் பார்க்குறேன். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் இந்த சிற்பக்கலை துறையில் அடி எடுத்து வச்சு இந்த 51 ஆண்டு காலம் எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். மத்திய அரசாங்கம் என்னை நிறைய வகையில் ஊக்குவிச்சு எனக்கு இந்த விருது கிடைச்சிருக்குதுன்னா மத்திய அரசாங்கத்துக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பெருமை என ஓதுவார் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருவண்ணாமலையில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இருப்பவர் திருப்புகழ் இருப்பொழு படிப்பவர் இருக்கினை அறுத்திடும் எனவோதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை நிருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாதும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தலத்தில் அறியாதே கனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உரைக்கிடும் சமத்திகள் மயக்கினில் விழலாமோ. தமிழுக்கு ஒரு பெரிய சிறப்பாக மத்திய அரசினால் பாராட்ட பெறுகின்ற இந்த பத்ம விருது கிடைச்சது குறித்து நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய வழிமுறைகளும் அதற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். சைவ மதத்தில் உள்ள பெருமக்கள் எல்லாம் இதற்கு பேராசை ஆதரவு கொடுத்து வருகின்றார்கள். மேலும் இயன்றவரை என்னை இந்த பணி செய்வதற்கு இறைவனை திருவருள் துணை நிற்க வேண்டும். சிலம்பம் கலைக்காக தனக்கு அறிவிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதினை தமிழர் மரபிற்கு கிடைத்த வெற்றியாக பார்ப்பதாக கே. பழனிவேல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரியில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்ம தமிழோட வீரக்கலை சிலம்பக்கலைக்கு இந்த உறுதிய விருதான பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைச்சதுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தமிழ் மரபுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். புதிய கவர்னர் அவர்கள், நம்ம சிஎம் அவர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் நம்மளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கும் புதிய கவர்னர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.